ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ECE ப்ரிப்ரேஷன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி ரிலீஸ் ஆன ஆர்ஆர்பி நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் பற்றி ஷார்ட் அண்ட் நீட்டாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஆல்ரெடி ஷார்ட் நோட்டீஸில் சொல்லியிருந்தேன் 27th அன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு. ஸோ இன்றைக்கி கரெக்டாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் அண்ட் சிலபஸ், பர்டிகுலராக எலக்ட்ரிக்கல் சிலபஸ், ECE அண்ட் EEE சிலபஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ செப்பரேட்டாக போட்டிருப்பேன். ஓகேங்களா? அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன். ஸோ உங்களுக்கு இப்போ தான் நியூவாக நீங்கள் அப்ளை பண்ணி ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பேட்டர்ன் இங்கேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பிடிஎஃப்பும் நான் கீழே அட்டாச் பண்ணியிருப்பேம்மா. ஓகேங்களா? பட் ஆனால் எப்படி பேட்டர்ன், எப்படிலாம் கொஷின் கேட்பாங்க அப்படிங்கிறத ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்து என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? தென் அதுக்கு அடுத்தது நீங்கள் ஆர்ஆர்பி ஜேக்கு தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு டெலகிராம் லிங்க் இருக்கும். அந்த குரூப்பில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா ஆர்ஆர்பி ரிலேட்டடான வீடியோஸ் வந்து நான் அந்த குரூப்பில் தான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் கூட எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது. அதனால் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் எப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த்து 29th கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தது 2 டேஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு கரெக்ஷன் விண்டோ வந்து ஓப்பன் ஆகுது. அதாவது என்னென்னா, ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை ரீகரெக்ட் பண்ணுறதுக்கான விண்டோ தான் அது. அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கரெக்ட் பண்ணிக்கலாம். அது கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் கிட்ட கொடுத்துருக்காங்க. ஓகே, தென் அதுக்கு அடுத்தது வேகன்சி டீட்டெயில். அது ஷார்ட் நோட்டீஸ்லேயே ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஆர்ஆர்பி கோரக்பூருக்கு மட்டும் 17 வேகன்சியும், ரிமைனிங் இருக்கக்கூடியது எல்லாமே வந்து உங்களுக்கு ஆர்ஆர்பி டோட்டலாகவே, அதாவது 7934 வேகன்சி. அப்போ டோட்டல் வேகன்சி பார்த்திங்கன்னா ஒரு அரௌண்ட் 8000 வேகன்சி கிட்ட இருக்குது. இது வந்து ஓவராலாமா எல்லா ஜோனுமே கவர் பண்ணி டோட்டல் வேகன்சி. ஓகேங்களா? பே ஸ்கேல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கோரக்பூருக்கு வந்து 7th பே ஸ்கேலாகவும், ரிமைனிங் இருக்கக்கூடியதுக்கு 6th பே ஸ்கேல். அப்போ 6th பே ஸ்கேல் அப்படின்னா உங்களோட சேலரி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 35,000 கிட்ட வரும். 7th பே ஸ்கேல் அப்படின்னா அரௌண்ட் ஒரு 45,000 கிட்ட இருக்கும். ஓகேங்களா? தென் அதுக்கு அடுத்தது இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா, நீங்கள் ஃபைனல் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை முடிச்சுட்டு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுறீங்க, இப்போ இந்த இயர் தான் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியாதுமா. அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி என்ன கொடுத்துருக்காங்கன்னா அனக்ஷர் ஏல வந்து, அதாவது என்ன அப்படின்னா உங்களுக்கு 3rd அட்டன் பண்ணுவீங்க இல்லை மெடிக்கல் எக்ஸாம் டீட்டெயில்ஸ், அது வந்து அனக்ஷர் ஏலையும், வேகன்சி டீட்டெயில் வந்து உங்களுக்கு அனக்ஷர் பிலையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அதாவது இந்த பிடிஎஃப்லேயே பின்னாடி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னாலும் இந்த பிடிஎஃப்குள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? தென் அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட்டு திங் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். ஜென்ரலாகவே 18 to 33 வரைக்கும் தான் ஏஜ் லிமிட்டு. பட் இந்த லாக்டவுனால் உங்களுக்கு வந்து 3 years எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கதான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் நான். ஓகேங்களா? இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது டவுட் ஏதாவது இருக்குது, இல்லை உங்களுக்கு ஏதாவது வேறு ஏதாவது ஹெல்ப் ஆர்ஆர்பி ரிலேட்டடாக வேணும் அப்படின்னா இங்கே மென்ஷன் பண்ணிக்கக்கூடிய மெயில் ஐடி ஆர் நீங்கள் மொபைல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கான ஜென்ரல் ஃபிட்னஸ் டீட்டெயில்ஸ். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட்டு திங் இஸ் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்களேன், 33 வரைக்கும் உள்ளது தான் உங்களுக்கு ஜென்ரல் அப்டேட். பட் இப்போ அவங்க என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 36 வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது 18 வயசுக்கு மேலே 36 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். எந்த டேட்டை வச்சு உங்களோட ஏஜை கால்குலேட் பண்ணணும்னா நல்லா புரிஞ்சுக்கோ, 1/1/2025. ஓகேவா? அதுக்கு அடுத்தது ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குங்கிறத நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. ஏன்னா இது வந்து டவுட்டாக கேட்டிருந்தாங்க. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சிக்கு வந்து என்ன அப்படின்னா எஸ்சி கேட்டகரிக்கு 5 yearsம், ஓபிசிக்கு வந்து 3 yearsம் வந்து உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக கேஸ்ட் வைஸ் எந்த டேட்டு, ஜென்ரலாக 1/1/2025 சொல்லியிருந்தோம்ல, இது வந்து உங்களுக்கு வந்து பர்டிகுலராக உள்ள கேஸ்ட்டில் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ எஸ்சி அப்படின்னா 1984. ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னென்னா பர்டிகுலர் கேட்டகரி வைஸாக உங்களுக்கு எந்த டேட்டில் ஸ்டார்ட் ஆகுது உங்களோட ஏஜ் அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணுறதுக்கானதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் மினிமம் டிப்ளமாமா. ஓகேங்களா? இன்ஜினியரிங் என்னென்ன டிகிரி எல்லாம் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு பின்னாடி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கு அடுத்தது ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்சுவலாக கேண்டிடேட்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 500 ஃபீஸு கிளியர் பண்ணி போனீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்ட் கிளியர் பண்ணிங்கன்னா 2வது ரவுண்ட் எழுதிக்கலாம். ஃபஸ்ட் ரவுண்ட் கிளியர் பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கு 400 வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அதுவே நீங்கள் எஸ்சி எஸ்டி ஃபீமேல் கேண்டிடேட் டிரான்ஸ்ஜெண்டர் ஸோ இவங்க எல்லாமே வந்து என்ன அப்படின்னா ஜஸ்ட்டு 250 பே பண்ணால் போதும். ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு கிளியர் பண்ணல அப்படின்னா அந்த 250மே வந்து என்னது உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி பேமெண்ட் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைன் பேமெண்ட் தான். ஓகே,
தென் அதுக்கு அடுத்த விஷயம், இதெல்லாமே ரீஃபண்ட் அமௌண்ட் டீட்டெயில்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு திங், ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ். இதை தான் நான் உங்களுக்கு வீடியோவில் செப்ரேட்டாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகேவா? நெகட்டிவ் மார்க் கண்டிப்பாக உண்டு. ஓகேங்களா? அது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. தென் அதே மாதிரி ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணால் தான் அடுத்த டெஸ்ட்டே எழுத முடியும். எழுதுனதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அப்புறம் உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாம். ஓகேங்களா? இதெல்லாம் கிளியர் பண்ணிங்கன்னா ஃபைனலாக போஸ்டிங் வந்து நீங்கள் கையில் வாங்கின மாதிரி. ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 1.5 மணி நேரம். டோட்டலாக வந்து என்னது 100 கொஷின்ஸ், அதாவது ஒரு கொஷினுக்கு 1 மார்க்கு. ஸோ டோட்டலாக 100 கொஷின் 100 மார்க்கு. ஓகே, அதில் சிலபஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அதெல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆப்டிடியூடு, மேக்ஸ்னால் ஒன்றும் இல்லாமல் ஆப்டிடியூடு, ரீசனிங்கு, ஜிகே அண்டு ஜென்ரல் சயின்ஸு. இதை ஆர்ஆர்பி ஜேஇயை பொறுத்த வரைக்கும் நீ சயின்ஸ் கண்டிப்பாக படித்தாகணும். ஏன் அப்படின்னா அதுதான் வந்து என்னது, சயின்ஸ் தான் வந்து உங்களுக்கு அதாவது மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஏரியா. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா ஆப்டிடியூட் ரீசனிங் எல்லாருமே ஈஸியாக நம்ம போட்டுடலாம். அதாவது ஆப்டிடியூட் ரீசனிங் நல்லா தெரிஞ்சவங்க தான் மோஸ்ட்லி இதை அப்ளை பண்ணி எழுதுவாங்க. ஓகேவா? ஸோ அதனால் அது ஈஸியாக போட்டுருவாங்க. பட் இந்த சயின்ஸும் ஜிகேவும் நல்லா பண்ணுற பசங்க தான் என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட் ரவுண்டே கிளியர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா சயின்ஸு ஜிகேவை விட சயின்ஸ் வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து அதை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா செகண்ட் ஸ்டேஜில் 2 hours 150 கொஷின்ஸு 150 மார்க்ஸுக்கு வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதில் எக்ஸஸாக என்ன இன்க்ளூட் ஆகும்னா ஆப்டிடியூட், ரீசனிங்கு, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், தென் உங்களுக்கு சயின்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. ஓகேவா? இது எல்லாமே நமக்கு அந்த ப்ரீவியஸ் வீடியோவில் உங்களுக்கு கொடுத்துருப்பேம்மா. ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னா நம்ம அதாவது இதில் டவுட் கூட கேட்டிருந்தீங்க மேம், இஎன்ஐ டிபார்ட்மெண்ட் வந்து எலிஜிபிளா மேம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக எலிஜிபிள்மா. ஸோ நம்ம எந்தெந்த குரூப் அண்டரில் வருவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இப்போ மெக்கானிக்கல்னு வச்சுக்கோங்களேன். மெக்கானிக்கல் குரூப் அப்படின்னா என்னென்ன, அதாவது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்க, ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் முடித்தவங்க, இவங்க எல்லாமே இந்த மெக்கானிக்கல் குரூப்புக்கு அண்டரில் வருவாங்க. அதாவது என்னென்னா உங்களுக்கு வேகன்சி மெக்கானிக்கல்னு கொடுத்துருவாங்க. ஓகேவா? அதில் இந்தந்த டிபார்ட்மெண்ட் முடித்தவங்க என்ன பண்ணலாம், தாராளமாக எக்ஸாம் எழுதி அதிக ஸ்கோர் உள்ளவங்க அந்தந்த வேகன்சிக்கு போஸ்டிங் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளோட எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா ஒன்று அவங்க எலக்ட்ரிக்கல் முடிச்சுக்கணும், இல்லைனா காம்பினேஷன் ஆஃப் சப்ஸ்ட்ரீம் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரீம் ஆஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். ஒன்றும் இல்லாமல் எலக்ட்ரிக்கல்னு வச்சுக்கேன், எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் மட்டும் இதுக்கு வருவாங்க. பட் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னா இதில் எல்லாமே இன்க்ளூட் ஆகும். எலக்ட்ரானிக்ஸு, இஎன்ஐ, கம்யூனிகேஷனு, கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஐடி. ஓகேங்களா? ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் முடித்தவங்க எல்லாருமே எதுக்கு அண்டரில், எலக்ட்ரானிக்ஸ் அண்டு அலைடு இன்ஜினியரிங்க்கு வந்து அண்டரில் தான் நம்ம வர மாதிரி இருக்கும். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குவாலிஃபிகேஷன் இங்கே பர்டிகுலராகவே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து உங்களுக்கு வெப்சைட் லிங்க் வந்து என்ன அப்படின்னா ஜோன் வைஸாக பார்த்தீங்கன்னா, இப்போ சென்னைன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்களே இந்த வெப்சைட்டை வந்து லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஜோனில் இருக்கக்கூடிய பர்டிகுலர் வேகன்சிக்கான டீட்டெயில்ஸ் மட்டும் வரும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இது எல்லாமே ஃபார்ம்மா. ஸோ அது சப்போஸ் நீங்கள் டிசேபிலிட்டியாக இருந்தீங்க அப்படின்னா அந்த ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி அட்டாச் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இது வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு சிலபஸ் டீட்டெயில்ஸு. ஓகே, இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு சிவில் டிபார்ட்மெண்ட்டாக இருந்ததுன்னா இந்த சிலபஸ் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அதுவே இப்போ நமக்கு வந்து இது எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட், நீங்கள் EEE டிபார்ட்மெண்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த சிலபஸ், அதாவது 7Bயில் வந்து இந்த சிலபஸ் நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த சிலபஸ் தான் நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இது வந்து நம்மளோட ECE சிலபஸ். ஓகேவா? டோட்டலாக 10 யூனிட்ஸு. சிலபஸ் ஈஸியாக தான் இருக்கும், கொஷின்ஸும் ஈஸியாக தான் இருக்கும். டெக்னிக்கல் கொஷின்ஸ் 100 கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஆனால் ரிமைனிங் இருக்கக்கூடிய ஆப்டிடியூட், ரீசனிங்கு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இதெல்லாம் கவர் பண்ணால் தான் நம்ம வந்து ஸ்கோர் வந்து நல்லா பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நீங்கள் படிக்கிற நீங்கள் எல்லாத்துக்குமே பேலன்ஸ்டாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் ஒன்றா கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கு நெக்ஸ்ட்டு திங் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு அனக்ஷர் ஏல வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா போஸ்ட் பராமீட்டர்ஸ், அனக்ஷர் பியில் வந்து உங்களுக்கு வேக்கன்சி டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ நமக்கு பர்டிகுலராக சென்னைக்கு மட்டும் எத்தனை வேக்கன்சி அப்படிங்கிறத உங்களுக்கு நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன் பாருங்கள். இது வந்து ரீஜனல் வைஸாக, ஜோன் வைஸாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இங்கே பாருங்கள், பெங்களூர் ஆர்ஆர்பி வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நம்மளோட வேக்கன்சி வந்து புவனேஸ்வர்,
எங்கேம்மா அது சண்டிகர் சென்னை இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஸோ ஜூனியர் அதாவது ஜேஇ எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் ஆர்என்டியாக இருந்ததுன்னா உங்களுக்கு 16 வேகன்சி. ஓகேங்களா. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை ஜோனுக்கு மட்டும் டோட்டல் வேகன்சி 652 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதுவுமே இங்கே ஃபுல்லாக கேட்டகரி வைஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இத்தனை வேகன்சி எலக்ட்ரிக்கல்லேருந்து எடுக்கிறோம், மெக்கானிக்கல்லேருந்து எடுக்கிறோம், எஸ்என்டிலேருந்து எடுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இங்கே வேகன்சி டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இதுதான் அனெக்ஷர் பி அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதுதான் இது. நம்ம எந்த ஜோனில் எழுதுவோம் அப்படின்னா ஒன்று சென்னையோ, இன்னொன்று வந்து என்னது, இன்னொரு ஜோன் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம். ஓகேங்களா. ஸோ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த 2 ஜோன் வரும், சென்னை அண்ட் திருவனந்தபுரம். ஸோ திருவனந்தபுரத்துக்கான டோட்டல் வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 121 வேகன்சி. ஓகேங்களா. ஸோ டோட்டல் வேகன்சி, ஸோ எல்லா ஜோனையும் கவர் பண்ணி தான் உங்களுக்கு என்னது 8000 வேகன்சி கிட்டே சொன்னாங்க. இப்போ நான் உங்களுக்கு ஜோன் வைஸான வேகன்சியும் ஸ்ப்ளிட் பண்ணி சொல்லிட்டேன். இதை தவிர்த்து ஏதாவது உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா பிடிஎஃப் பாருங்கள், புரியலன்னா என்கிட்ட கேளுங்க, தாராளமாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா. தேங்க்யூ.